அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அவதரித்த இந்த ஒரு நாளானது நமக்கு வைகாசி பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாளாக கொண்டாடப்படுது. முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம். அப்படிப்பட்ட நாளில் நம்ம முருகனை மனசார நினச்சி எந்த விஷயத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அது முருகன் அருளாலே நடக்குங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. நாளை காலை வெறும் வயிற்றில் முருகப்பெருமானை நினைத்து இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னாலே போதும். உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் எவ்வளவு நாட்களாக நீங்கள் இதுவரைக்கும் நம்ம நினச்சிருப்போம், நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்டோம், ஆனால் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வேண்டி வழிபாடு செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய அருளாலே நடக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எப்பயுமே தீராத ஒரு கடன் தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது தொட்டதெல்லாம் சண்டையாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் தவிக்கிறோமோ நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் மிகப்பெரிய ஒரு மாமருந்தாகவே நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாக முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் வைகாசி விசாகம். இந்த நாளில் முருகனை நம்ம நாளைய தினம் மனசார வழிபட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளானதை நீங்கி ஒளி பிறக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமே. அப்படி நமக்கு வைகாசி விசாகமானது விசாகம் நட்சத்திரம் இதில் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா விசாகம் அப்படின்னாலே நமக்கு ஞானத்துடைய ஒரு அடையாளமாக தான் கருதப்படுது. முருகப்பெருமான் 6 முகத்தோடு அவதரிக்கிறதுனால இந்த நாளில் நம்ம அவரை வழிபடுறதுங்கிறது 6 மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறது தான் ஒரு சூக்ஷ்மத்துடைய விதி. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனை அழிப்பதற்காக உருவான இந்த தெய்வீக அவதாரம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் அழித்து நம்மளை நல்வழி காட்டக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாகவே விளங்குகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வைகாசி விசாகம் நாள் நாளைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான். பொதுவாகவே இப்படி பௌர்ணமி நாட்களில் நம்முடைய வீடுகளில் அமாவாசை பௌர்ணமியில் குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து குளிக்கிறப்ப நமக்கு அதீத ஒரு சக்தி, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நமக்கு பெருகி எதிர்மறையான தீய எண்ணங்கள், வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ், ஒரு பொறாமை, ஒரு பில்லி சூனியம், அப்படி எதிர்மறையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு அது அடியோடு வேரோடு போய் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமியும் அமாவாசை நாட்களும். அப்படி நாளைய தினம் நமக்கு பௌர்ணமி திதி மதியானத்துக்கு மேலே பிறந்தாலுமே பொதுவாக இந்த வைகாசி விசாகம்ங்கிறது விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக தான் கருதப்படுது. அப்படி முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த அவதரித்த நாளில் உங்கள் வீட்டு குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை நம்ம கலந்து குளிக்கிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், தெய்வீக ஆற்றல்கள் நமக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் குளிக்கின்ற அந்த பக்கெட் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம். நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு விட்டு போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் கொஞ்சோண்டு கல்லுப்பு மட்டும் நீங்கள் போட்டு கலந்து குளிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் டேபிள் சால்ட்டு நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற தூள் உப்பு கலக்கலாமான்னு. பொதுவாகவே நமக்கு இது மாதிரி ஆன்மீகத்துக்கு இது மாதிரி குளிக்கின்ற நீரில் நீங்கள் கல்லுப்பு மட்டும் ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டாச்சும் நம்ம எப்பயுமே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கல்லுப்பை நம்ம கலந்து குளிக்கிறப்ப நமக்கு நல்லபடியாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் தூள் உப்பை பயன்படுத்திக்கலாம். இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற கல்லுப்பை தாராளமாக எடுத்துக்கலாம். இதோடு கூட ஒரே ஒரு சிட்டிகை பால், காய்ச்சாத பால், நம்ம வீட்டில் பேக்கெட் பால் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பழைய பால், அதாவது முந்தின நாள் பாலாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
கொஞ்சம் ஒரு சிட்டிகை மட்டும் காய்ச்சாத அந்த பால் மட்டும் நீங்கள் வந்து அந்த குளிக்கின்ற நீரில் கலந்து குளிக்கணும். எப்பயுமே பௌர்ணமி நாட்களில் இந்த பசும்பால் கலந்து குளிக்கிறதுங்கிறது நமக்கு நல்லபடியான ஒரு மன அமைதி, நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மறக்காமல் கொஞ்சமாக மஞ்சள், ஒரு சிட்டிகை மஞ்சள், இந்த 3 பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஏன்னா இந்த மஞ்சள்ங்கிறதே வந்து சுபிக்ஷங்களை நமக்கு தரக்கூடியது, நல்லபடியான ஒரு ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது. குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள், சுப காரியங்கள் இப்படி மஞ்சள் கலந்து இப்படி குளிக்கிறதுனால, அது மஞ்சள்ங்கிறதே நமக்கு குருவுக்கு உரியது. அதனால் எல்லா சுப காரியங்களும் நமக்கு நடத்துறதுக்கு, நமக்கு வந்து குடும்பத்தில் நடக்கிறதுக்கு இது மாதிரி மஞ்சள் அந்த கலந்த நீரில் வந்து குளிச்சாலே போதுங்க. அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் பசும்பால், கொஞ்சோண்டு மஞ்சள், இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்கள் நாளை தினம் மறக்காமல் குளிங்க. நம்ம குளிக்கிற அந்த நீரில் முன்னாடியே நீங்கள் கலந்து வச்சுட்டிங்கன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு, கணவருக்கு, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பக்கெட் தண்ணியில் ஒரு ஐதீகத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இப்படி கலந்து விட்டாலே போதும். இதோடு கூட இப்படி நீங்கள் எல்லாம் குளித்து முடிச்சுட்டு வந்த கையோட நாளைக்கு விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர், முருக பக்தர்கள் விரதம் இருப்போம். முடியாதவங்க இப்படி எங்களால் முடியல, நாங்கள் காலையில் குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு டக்கு நாங்கள் கிளம்பணும், இல்லாட்டி வெளியூரில் வேறு எங்கேயாச்சும் வெக்கேஷன் டைமாக இருக்குது, அப்படியெல்லாம் இருப்போம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவங்க கூட யாராக இருந்தாலும் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு வந்த கையோட நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். ஏன்னா இந்த ஒரு மந்திரம் எப்படிப்பட்ட தடைகளையும் நமக்கு நீக்கி தரக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை காலையில் 6 முறை ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, இந்த மந்திரத்தை உங்களால் முடியும் அப்படின்னா 21 முறை மனசுக்குள்ளே ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவங்க 6 முறை நம்ம சொன்னாலே போதும். முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடச்சி, இதுவரைக்கும் நமக்கு சில நடக்காத காரியங்கள், தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் கூட முருகப்பெருமானை வேண்டி இந்த மனசார, முருகா எனக்கு இந்த காரியத்தை நீ எனக்கு நடத்தி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டி குளிச்சுட்டு வந்த கையோட 6 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே நீங்கள் எதை நினச்சி மனசில் வேண்டி முருகன்கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை முருகனே கண்டிப்பாக நமக்கு நடத்தி கொடுத்துருவார். அதனால் நாளை தினம் நீங்கள் மறக்காமல் ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா யார் ஒருத்தங்க முருகப்பெருமானை வைகாசி விசாகம் நாளில் பரிபூர்ணமாக நம்ம சரணடைகிறோமோ நிச்சயமாக எந்தவித குறைகளும் இல்லாமல் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக இருப்போங்கிறது தான் முருகனுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமே. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம முருகனை வழிபட்டோன்னா நமக்கு செவ்வாய் தோஷம் ஏதாவது இருக்குது, அதனால் திருமண தடைகள் வரும், ஏதாவது சுப காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி கடன் சுமை எவ்வளவு கடன் சுமையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கும் நல்ல செல்வ வளம் நமக்கு பெருகிறதுக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை நமக்கு இருக்குன்னா அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்குங்கிற ஐதீகம். அதே மாதிரி நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, நிறைய விரதங்கள் வழிபாடுகள் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்க கூட வைகாசி விசாகத்துக்கு முருகனை நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது தான் இந்த நாளுடைய ஒரு சூக்ஷ்மமே. அடுத்ததாக மன அழுத்தம். நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் தான். இந்த மன அழுத்தங்கள் எல்லாம் போய் குடும்பத்தில் நல்லபடியாக மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே முருகன் அருளாலே நிலைத்திருக்கும். இவ்வளவு பலன்கள் தரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் நாளில் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான அந்த குளியல் முறையும் அப்புறம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் நாளை தினம் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக முருகன் அருளாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்குங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்கும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.